இருளை எல்லாம் நீக்கி ஒளியை கொண்டு வந்து தரக்கூடிய பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை. வெற்றியின் அடையாளமாகவும் கருதப்படுது. தீபாவளி அப்படிங்கிறது தீமைகளை அழித்து நன்மையை தரக்கூடிய ஒரு ஒளி திருவிழாவாக நாம் கொண்டாடுறோம். இதை பாருங்க, ஏழை பணக்கார இந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை அணிஞ்சு விளக்கேற்றி கொண்டாடும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக நாம் கொண்டாடிட்டு வரோம். தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி அப்படின்னு அழைக்கப்படுது. இது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்து தரக்கூடிய பண்டிகை. இது வெற்றியின் அடையாளமாகவும் கருதப்படுது. இந்த தீபாவளி ரொம்பவுமே விசேஷமாக எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுது. இப்படி பிறக்கும் தீபாவளி ஐப்பசியில் வருது. இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகியிருக்கு, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும், சாதகமாக என்ன அமையும், பாதகமாக என்ன வரும், சாதகமான பலனை பெற நீங்கள் என்ன செய்யணும், பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐப்பசி மாதம் கிரக நிலைகளும் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் கடைபிடுங்க. நன்மை உங்களால் பெற முடியும். சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் முழுமையாக நீங்கிய நாளும், சிவபெருமான் பிச்சாடனாக வந்தபோது உலகிற்கு படியெழுக்கும் ஈசனுக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டு படியெழுந்த நாளும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வணங்கினா, அன்னாபிஷேக கோலத்தில் சிவபெருமானை தரிசனம் செஞ்சால் சொர்க்கலோகம் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, இதில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலுமே தீரும். சிவபெருமானின் பரிபூரண அருளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஐப்பசி பௌர்ணமியில் தவறாமல் நீங்கள் சிவபெருமானின் தரிசனம் செஞ்சுடுங்க. முடியாதவங்க வீட்டில் கூட சிவபெருமான் புகைப்படம் முன்னாடி தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் நன்மையை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைச்சி அனைத்து விதத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கணும், நல்ல ஒரு தீர்வு பெறணும், நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உதவியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அதற்கான முழு தீர்வையும் நீங்கள் ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போது இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஐப்பசின்னு சொன்னாலே ரொம்பவுமே ஆன்மீக விசேஷம் நிறைஞ்ச ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் பாருங்கள், ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல பண்டிகை வருது, விரத நாட்களும் வருது, விசேஷ நிகழ்வுகள் நிறைய உள்ளடக்கியிருக்கு. தீபாவளி, சூரசம்ஹாரம், சபரிமலை நடைத்திருப்பு, இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விசேஷமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் பாருங்க, குரு மற்றும் செவ்வாயின் அருளால் உங்களுக்கு சில யோகங்களும் வரப்போகுது. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறக்க போகுது. இந்த ஐப்பசி மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதிர்ஷ்டங்கள் குறித்து நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் பாருங்க, குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாகி சூரியன் துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சுக்கிரன் கன்னி ராசியில் வீட்டில் நீச்சமாகுவார். சுக்கிரன் வரும் 16ஆம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறுவார். இதனால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகுதுன்னு கூட சொல்லலாம். சூரியனோட சுக்கிரன் சேர்க்கை அடைகிறதுனால சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஏற்பட போகுது. புதன் 7ஆம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வருவார். செவ்வாய் 10ஆம் வீட்டிற்கும் விருச்சிகத்தின் வீட்டுக்கும் வருவார். செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில் வரதுனால வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம் இதில் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் அமையும் பாருங்கள். இந்த ஐப்பசியில் கட்டாயமாக உங்களுக்கு குரு புதனை பார்க்கறதுனால பெரிய அறிவை கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தா ஐப்பசி மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வராது. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவின் பார்வையில் வரும் பொழுது குருவும் உச்சம், செவ்வாயும் ஆட்சி அப்படிங்கிறதுனால இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
திடீர் அதிர்ஷ்டம் கூட நிறைய வருங்க. திடீர் யோகம் வரும், திடீர் வருமானம் வரும், பணவரவு ஏற்படும். நீங்கள் முடியாதுன்னு விட்ட வேலையை கூட சிறப்பாக இப்போ செஞ்சு காட்டுவீங்க. குருவின் பார்வை உங்களுக்கு இப்போ பக்க பலமாக இருக்குது. பெரும்பாலும் அதீத நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. ஏதாவது தேவை உங்களுக்கு வேணும், சுய தேவை நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே மிகப்பெரிய யோகமான பலனை பெறுவீங்க. 2 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. அவர் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தருது. திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணத்தில் வரன் வந்தாலும் அமையாமல் போயிருக்கும். இல்லை பெண்ணுக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல இப்படின்னு வரன் தள்ளி போயிருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி திருமண யோகம் தடைப்பட்டுட்டு தள்ளி போய் வந்திருக்கும். அதே போல் திருமணம் சரியாக அமையுதுன்னு பார்த்தா பண விஷயத்தில் நிறைய பற்றாக்குறை வந்திருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறும் யோகம் உண்டாகியிருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானோட சேரும் பொழுது தான் இந்த மகாராஜா யோகம் உங்களுக்கு வரும். இந்த யோகம் வந்த பின்னாடி பாருங்கள் நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும், பண செழிப்பு வரும், பண பற்றாக்குறை தீரும், உங்களோட வாழ்க்கையிலேயே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய அம்சம் எல்லாமே இந்த ஐப்பசியில் வரும். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேச ராசிக்கு இப்போ யோகத்தை அதீதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியாகிறாரு. புதன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு தீமைகளை விலக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு வரும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும், பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கல வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புமே கிடைக்குங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு தீருதுன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா கடன் தொல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் கட்ட முடியல, சேமிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கடன் தீரும், கடன் சார்ந்த பாதிப்புகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும். வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இப்போ கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான இடமாற்றம், வேலை மாற்றம் கட்டாயமாக உங்களுக்கு வரும். எந்த விஷயத்தில் நீங்கள் ராஜயோகம் பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும். அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். சூரியனை பொறுத்த வரைக்கும் நீச்சத்தில் இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது. இதை தான் விபரீத ராஜயோகமாக மாறக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு பணவரவும் ஏற்படுத்தக்கூடிய ராஜயோகமாக அமையுது. இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு, தடை, தாமதம், சண்டை, சச்சரவு அதெல்லாம் போட்டுட்டு மனசில் குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பமும் உங்களை விட்டு தீந்துடும், நன்மைகள் பலவும் உங்களை சேர்ந்துடும். உங்கள் குழந்தைகளால் மன திருப்தி உங்களுக்கு ஏற்பட போகுது. பல வகையிலுமே பல அதிர்ஷ்டங்கள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. திடீர் வருமானம் வரும், அதிர்ஷ்டமும் வரும். மறைஞ்ச செல்வாக்கு இப்போ மீண்டும் கிடைக்கும். சில யோகமான பலன்கள் உங்களோட வாழ்க்கையை திருப்பு முனைக்கே கொண்டு செல்லும். குரு கடகத்துக்கு ஆட்சி பலம் பெற்று வரதுனால தாய் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சிறப்பான யோக பலன் உங்களுக்கு அவங்களால கிடைக்கும். சொத்துக்களால் இருந்த பிரச்சனை தீரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உங்களோட கல்வி சார்ந்த அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னேற்றம் வரும். சொத்து பிரச்சனை சொல்லப்போனால் தீந்துடும். வீட்டு கடன் கிடைக்கும். வீடு கட்டும் யோகமும் வந்திருக்கு. வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. புதுசாக சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதற்கான வாய்ப்பு இப்போ சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச விஷயத்த மேசராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள்ளே வாங்குவீங்க. சிவபெருமானின் பரிபூர்ண அருளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிவபெருமானை மறக்காமல் தவறாமல் தரிசனம் செஞ்சுருங்க. எப்படியுமே எல்லா கோவிலுமே அன்னாபிஷேகம் செய்வாங்க. உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் அண்ணாமலையார் சிவபெருமான் ஆலயம் சென்று அந்த தரிசனத்தை கண்டுட்டு இறைவனை மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. உங்களோட பிரார்த்தனை அடுத்த அன்னாபிஷேகம் வருவதற்குள் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். அதுவும் இப்போ சிறப்பான ஒரு ராஜயோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் சிவபெருமானை மனமாற வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் சில யோகத்தையும் அதிக அளவில் பெறுவீங்க.
வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் தடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். சிவனின் பரிபூர்ண அருளாலும் மேஷராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பாருங்க சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. சிவனின் அருள் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.